நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பேசலாம், என்னத்தை குறித்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஊழியத்தை குறித்தான ஒரு ஊழியத்தை குறித்தான ஊழியத்தை குறித்தான ஒரு பேச்சு, ஒரு ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு பேச போகிறோம். சரியா? அது என்ன அப்படின்னு சொன்னால், ஊழியத்தில் 5 வகையான ஊழியங்கள் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். சரியா? 5 வகையான ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது, சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சரியா, சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் தேவன் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். சரியா? அப்போ இதில் சிலரை சுவிசேஷகர்களாகவும், சரியா, அப்போ இதில் முக்கியமான ஊழியம் வந்துட்டு சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவிசேஷ ஊழியம்தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காரியமாக இருக்குது. அப்போஸ்தலட்டிக் சொல்லுவாங்க. சரியா? அப்போஸ்தலர் ஊழியம், அப்போஸ்தலர் ஐக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதில் சுவிசேஷ ஊழியங்கள், சுவிசேஷகர்கள். அப்போ இந்த சுவிசேஷ ஊழியம் அப்படிங்கிறது கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனிதனை ஒரு மனிதனை கிறிஸ்துக்குள்ளாக பெற்றெடுக்கிறது தான் இந்த சுவிசேஷருடைய முக்கியமான ஒரு செயல்பாடாகவும் ஒரு காரியமாக இருக்குது. சரியா? அப்போ இந்த சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு மனிதன் தேவனை குறித்து அறியாமலே இருப்பாங்க. ஒரு மனிதன் தேவனை குறித்து அறியாமல் இருப்பாங்க. ஒரு கர்த்தரை குறித்து தேவனை குறித்தான ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு விக்கிரக வழிபாட்டில் இருப்பாங்க. ஒரு அந்தகாரத்தினுடைய கிரியைகள் இருப்பாங்க. பிசாசனுடைய பிடிகள் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இல்லை பாரம்பரியத்தினுடைய கடவுள்களை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லை மூதாதையர்களை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரியா? அப்போ ஒரு கிராமங்கள் தோறும், ஒரு பட்டணங்கள் தோறும், இல்லை ஒரு நகரங்கள் தோறும் நாம் ஊழியம் செய்யும்படியாக, தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக, தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பேசும்படியாக, தேவனுடைய நாமத்தை குறித்து பேசும்படியாக நம்ம ஒரு இடத்துல நம்ம போகிறோம். சரியா? அப்போ அதற்கு முன்பதாக மேய்ப்பர்களும் இல்லை, தீர்க்கதரிசிகளும் இல்லை, அதுக்காக யாருமே அங்கே இல்லை. அங்கே சுவிசேஷகர்கள் அங்கே போகிறாங்க. சரியா? அப்போ அங்கே போகின்ற பொழுது சுவிசேஷகர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய நாமத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவனுடைய சிநேகத்தை குறித்து, தேவ அன்பை குறித்து பிரசங்கிக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறாங்க. சரியா? அப்போ பிரசங்கிக்க போகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பது போல. சரியா? அப்போ ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது எத்தனை கஷ்டங்கள்லாம் படுவா, என்னால் வேதனைகளை அப்போ படுற மாதிரி கர்ப்ப வேதனை படுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். சரியா? சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். சரியா? அப்போ சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றெடுத்தேன், சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றுக்கொண்டேன், தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ தேவன் ஒரு மனிதனை அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களை நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது உள்ளாக இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள், அவர்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு டீமன் ஆக்டிவிட்டீஸ், அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்தகாரத்தினுடைய கிரியைகள் நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நம்மளை அடிக்கலாம், இல்லை ஏதாவது எடுத்து குத்தலாம், இல்லை ஏதாவது தீமை செய்யலாம், ஏதாவது நம்மை வஞ்சிக்கலாம், ஏதாவது நமக்கு ஒரு தீமை செய்யலாம், ஏதாவது அக்கிரமம் செய்யலாம். சரியா? என்ன ஏதோ ஒரு அக்கிரமம் நம்ம செய்யக்கூடியவங்களாக கூட இருக்கலாம். அப்போ அவர்களிடத்தில் நம்ம பக்கத்தில் போகின்ற பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டெவில் ஸ்பிரிட்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹோலி ஸ்பிரிட்டும் என்ன இருக்கும், நம்ம ஒத்து வராமை, ஒரு ஒவ்வாமை நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்தகாரத்தினுடைய கிரியைகள், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிசாசனுடைய கிரியைகள், மானுஷிகத்தின் கிரியைகள், அவருடைய இருக்கக்கூடிய கிரியைகள் எல்லாமே ஒரு ஊழியக்காரனையோ, தேவனுடைய மனிதனையோ, தேவனுடைய பிள்ளைகளையோ, தேவனுடைய விசுவாசிகளையோ, தேவனுடைய மனிதனை தாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். சரியா? அப்போ அவங்களுக்கு நம்ம போதிக்க நம்முடைய ஜெபத்தின் வல்லமையினால்,
நம்முடைய நம்முடைய ஜெபத்தின் வேண்டுதல்னால அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ தேவனுடைய சுவிசேஷம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய வசனங்களை சொல்லுகின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த டீமன் ஆக்டிவிட்டிஸ், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டெவில் ஸ்பிரிட்டெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடியதாகத்தான் இருக்கும். சரியா? அப்போ நாம் அப்படி செய்கின்ற பொழுது, அந்த ஊழியங்களை நாம் செய்கின்ற பொழுது ஒரு 25% நம்ம அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போதே, அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்குள்ளாக நிறைய அசுத்த ஆவியினுடைய போராட்டங்கள், அசுத்த ஆவியினுடைய கிரியைகள், மாமிசத்தினுடைய கிரியைகள், தொல்லைகள், நிறையவான பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஒரு கிராமத்தை ஆதாயப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பட்டணத்தை ஆதாயப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாட்டை ஆதாயப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல, அங்கே தேசங்களில் எல்லா இடங்களிலும் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும். சரியா? நம்ம பிழைப்பின் காரியத்திலேயோ, உழைப்பின் காரியத்திலேயோ, நம்முடைய எதிர்காலத்திலேயோ, எதிர்காலத்திலேயோ, மனைவி பிள்ளைகளையோ, குடும்ப வாழ்க்கையிலையோ, நம்ம சரீர சுகங்கள்லேயோ, நம்ம சரீரத்தில் வேதனை அனுபவித்திருப்போம், சரீரத்தில் பாடுகள் அனுபவித்திருப்போம். ஏன் அப்படின்னா, அவங்களை நாம் ஆதாயப்படுத்துகின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தை பேசுகின்ற பொழுது அவங்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வாமை, அந்த ஆவிகளுக்கும், அசுத்த ஆவிகளுக்கும், பிசாசனுடைய வல்லமைகளுக்கும், தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கும், தேவனுடைய வல்லமைகளுக்கும் இடையான போட்டிகள், சண்டைகள், நிறைய விரோதங்கள் வர ஆரம்பிக்குது. சரியா? அப்போ நாம் அந்த ஆவிகளை துரத்த முற்படுகின்ற பொழுது, ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். சரியா? இப்போ நம்முடைய சரீரம் என்பது தேவனுடைய சரீரம், நம்முடைய ஆலயம், நம்முடைய சரீரம் என்பது தேவனுக்குண்டான சரீரம், தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சரீரம், தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம், ஒரு தேவனுடைய சரீரம் வைத்துக்கொள்வோமே. அப்போ தேவனுடைய சரீரமாக இருக்கின்ற பொழுது, தேவனுடைய ஆலயமாக இருக்கின்ற பொழுது, அது தேவனுடைய சரீரத்துக்குள்ளாக ஒரு டெவில் ஸ்பிரிட்டோ, ஒரு திருடனோ, பிசாசோ, அந்தகாரத்தினுடைய கிரியைகளோ, நாம் அதை வணங்குகின்ற பொழுது அது நமக்குள்ளாக என்ன இருக்குது, குடிகொண்டு இருக்கிற நேரம், அதை தேவனுடைய ஹோலி ஸ்பிரிட்னால நாம் அதை விரட்டுற நேரம், அதன் மூலமாக நமக்கு என்ன நிறைய பாதிப்புகள், அதன் மூலமாக நிறைய ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரியா? அப்போ தேவனுடைய நாமத்தில் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய நாமத்தின் மூலமாக அந்த பிசாசுகளை நாம் விரட்டுகின்ற பொழுது, தேவனுடைய நாமத்தினால் அந்த பிசாசுகளை விரட்டுகின்ற பொழுது, அந்த இருக்கக்கூடிய பிசாசுகள் என்ன பண்ணாது, அதனுடைய வேலையை காண்பித்து கொண்டு தான் போகும். சரியா? அது வறண்ட இல்லங்களில் அலைந்து, என்ன சொல்கிறார் வேதம் சொல்லுகிறது, அது வறண்டு இடங்களில் அலைந்து அப்படியே எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு தான் அந்த பிசாசு போகும். சரியா? அப்போ நாம் தேவனுடைய ஒன்றுமில்ல அந்த சரீரத்தை விட்டு ஒரு பிசாசு போகுது, நம்முடைய சரீரத்தை விட்டு ஒரு பிசாசு விட்டு வெளியே போகுது. சரியா? அந்த பிசாசு தன்னுடைய சேட்டைகளையும், அந்தகாரத்தினுடைய கிரியைகளையும், நிறைய காரியங்களை நம் சரீரத்துக்குள்ளாக செய்துட்டு அடித்து வாரி தட்டி தவட்டிட்டு தான் போகுது பிசாசு. சரியா? அப்போ பிசாசுடைய கிரியைகள், டீமன் ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாமல் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய காரியம். இப்போ தேவன் வந்துட்டு என்றைக்குமே, கடவுள் வந்துட்டு நம்மை பொல்லாங்கினால் சோதிப்பவர் கிடையாது. இப்போ வேதம் சொல்லுகிற தேவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறார், கடவுள் நம்மை ஒருபோதும் எதனால் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. சரியா? நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடியவராக தான் இருப்பார் தேவன். கடவுள் எப்பொழுதும் நம்மை பொல்லாங்கினால் ஒருபோதும் நம்மை சோதிக்க மாட்டார். சரியா? நம்முடைய விசுவாசம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத சோதிப்பார். சரியா? ஒரு விசுவாசமாக இருக்கிறானா, தேவபக்தி உள்ளவனாக இருக்கிறானா அப்படிங்கிறது நம்முடைய விசுவாசத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு, இடப்படக்கூடியவராக இருப்பார். ஆனால் இருந்தாலும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் கிடையாது. பொல்லாங்கு அப்படிங்கிறது நமக்கு தீமை செய்கிறது, நம்மை எதிர்த்து நிற்கிறது, நம்முடைய எல்லா காரியத்திலும் தலையிடுகிறது. சரியா? நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய காரியங்கள், நம்ம எதிர்காலத்தை தடுக்கக்கூடிய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் டீமன் தான் செய்வோம். சரியா? பிசாசானவன் அப்படி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், நம்ம எதிர்காலத்தை கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்முடைய எல்லாவற்றையும் சூறையாடக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? அப்போ தேவன் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவன் நம்மை ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிப்பவரே கிடையாது. சரியா? தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடியவராக இருப்பார்.
நாம் எப்பொழுதும் என்ன பண்ணுறோம், தேவனுடைய அப்போ இந்த சுவிசேஷகர்கள் என்ன சொல்கிறாங்க, சுவிசேஷகர்கள் என்ன சொல்கிறாங்க, தேவனுக்குள்ளாக என்ன பண்ண நம்மை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ பெற்றெடுக்கின்ற பொழுது, சுவிசேஷம் சொல்லுகின்ற பொழுது, தேவனுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற பொழுது, சுவிசேஷருடைய பணி பயங்கரமான கஷ்டமான ஒரு வேலை. சரியா? ஒரு கல்வி அறிவு இல்லாதவனுக்கு, ஒரு படிப்பறிவு இல்லாதவனுக்கு, ஒரு திறமை இல்லாதவனுக்கு நம்ம அறிவு புகட்டுனா எப்படி இருக்கும்? அதுபோல் நம் சுவிசேஷம் அப்படிங்கிறது ஒரு தேவனை அறியாத மனிதனுக்கு, ஒரு அட்ரஸ் தெரியாத ஒரு அட்ரஸ். இப்போ யாரோ இருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும். சரியா? அட்ரஸ் தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு நடு காட்டுக்குள்ளே இறக்கி விட்ட ஒரு ஃபீலிங் இருக்குது. சரியா? ஒரு நடு காட்டில் ஒரு மனிதனை இறக்கி விட்டால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் இல்லையா? ஒரு வழி தெரியாது, எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுபோல் இந்த சுவிசேஷனுடைய பணி ஒரு நடுக்காட்டில் இறக்கி விட்டால் ஒரு மனிதன் எப்படி எவ்வளோ கஷ்டப்படுவானோ, அவன் எப்படி அதிலிருந்து மீண்டு வருவானோ, அவன் எப்படி அதில் நம்ம காப்பாற்றி கொண்டு வருவோமோ, அதுபோல தான் அந்த சுவிசேஷருடைய வேலை. சரியா? அந்த காலத்தில் இருப்பான், பிசாசனுடைய கிரிகள் இருப்பான், மாமிசகத்தின் கிரிகள் இருப்பான், மாமிசகத்தின் இச்சைகள் இருப்பான், வன்கொடுமையில் இருப்பான், பாவ பழக்கங்கள் இருப்பான், நிறைய காரியங்கள் இருப்பான், வேசித்தனத்தில் இருப்பான், நிறைய அக்கிரமங்கள் இருப்பான், திருடனாக இருப்பான், பொறுக்கியாக இருப்பான், அயக்கவேலாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், நிறைய மோசப்பட்டவனாக இருப்பான், வன்கொடுமை செய்யக்கூடியவனாக இருப்பான், திருடக்கூடியவனாக இருப்பான், தேசத்தை அபகரிக்கக்கூடியவனாக இருப்பான், நாசமோசத்துக்குள்ளாக நடத்தக்கூடியவனாக இருப்பான், பாவிகளாக இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கொண்டு சேர்த்து, தேவனுடைய வார்த்தையை கொண்டு சேர்த்து, தேவனுடைய நாமத்தை கொண்டு சேர்த்து, தேவனுடைய வசனத்தை கொண்டு சேர்த்து, அவனை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி, அவனுடைய ஆத்தும மீட்பை குறித்து சொல்லி, அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நோய்களை சுகமாக்கி, வியாதிகளை சுகமாக்கி, சரியா? அவனுடைய நோய்களை சுகமாக்கி, வியாதிகளை சுகமாக்கி, அவனுடைய இருக்கக்கூடிய பிசாசுகளை விரட்டி, அவனுடைய வாழ்க்கையை ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளாகவும், அவனுடைய எதிர்காலத்தை இந்த சரீரத்துக்குள்ளாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக அவன் வாழ்ந்திருக்கவும், சரியா? தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அவன் வாழ்ந்திருக்கும்படியாகவும் என்ன பண்ணுறோம், நம்ம அதை செய்யக்கூடியவங்களாய் நாம் இருக்கிறோம். சரியா? அப்போ இந்த சுவிசேஷருடைய வேலை, சுவிசேஷருடைய பணி மிக கஷ்டமான ஒரு பணி. சரியா? மிக ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை. அப்போ யாரும் என்ன சொல்லாதீங்க அப்படின்னா, சுவிசேஷகர்களை குறித்து, தேவனுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவர்களை குறித்து, ஒரு கிராமங்கள் தோறோ, பட்டணங்கள் தோறோ, இல்லை ஒரு நகரங்கள் தோறோ, தேசங்கள் தோறோ, இல்லை ஒரு கிராமங்கள் தோறோ செல்லக்கூடியவர்களை, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களை, தேவனுடைய வசனங்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களை அற்பமாக எண்ணாதபடி, சரியா? அற்பமாக எண்ணாதபடி, தீங்கு இழைக்காதபடி, நாசமோசம் செய்யாதபடி, பாவத்துக்குள்ளாய் இருக்காதபடி, என்ன பண்ண நீதி என்ன பண்ணாதீங்க. அரசோ அதிகாரிகளோ தீமைகள் செய்யாதபடி என்ன பண்ண, சுவிசேஷகர்களுக்கு, தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்துகின்றவர்களுக்கு, கர்த்தருக்குள்ளாக தேவனுக்குள்ளாக ஒரு ஆத்மாவை மீட்டெடுத்து, சரியா? அப்போ வேதம் சொல்கிறது, ஒரு பாவி மனம் திரும்புகிறது பரலோகத்தில் அதிக சந்தோஷமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சுவிசேஷருடைய பணி, தேவனுடைய நாமத்தை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற பணி ரொம்ப அவிரதமான பணி, ரொம்ப ரிஸ்கான பணி. அந்த பணி என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் அங்கீகரித்து கனப்படுத்தி, சுவிசேஷர்களை கனப்படுத்தி, ஆத்மா ஆதாயப்படுத்துகளை என்ன பண்ண கனப்படுத்தி, சரியா? அதெல்லாம் நடத்தக்கூடியவர்களாக முதலாவது தேவன் சுவிசேஷர்களுக்கு என்ன பண்ண கொடுக்க வேண்டிய மரியாதைகளும் ரெஸ்பெக்டுகளும், முதலாவது ஒரு அதிகாரத்தை கொடுத்து, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள், அப்போஸ்தலருக்கு கிடைக்கக்கூடிய அந்நியங்கள், அப்பம் விற்குதல், சரியா? அப்போஸ்தலர் ஐக்கியங்கள், அந்நியம் இருக்கிறது. அப்போ நிறைய காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ தேவனுடைய மனிதருக்குள்ளாக என்ன பண்ணு, நிறைய சுவிசேஷ பணிகளுக்குள்ளாக இருக்கு. என்ன பண்ணுங்க, முதலாவது சப்போர்ட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, அவளுக்கு என்னென்ன தேவை, சுவிசேஷர்களுக்கு என்ன தேவையோ, சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களுக்கு, ஆத்மா ஆதாயப்படுத்தக்கூடியவர்களுக்கு, சரியா? கிராமங்களை ரட்சிக்கக்கூடியவர்களுக்கு, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன பண்ண, ஒரு கணத்தை கொடுத்து, மரியாதை கொடுத்து, நல்லபடியாக இருக்கும்படியாக என்ன பண்ண, கிருபை செய்யணும். சரியா? நல்லபடியாக இருக்கும்படியாக எந்த தீமைகள் செய்யாதபடி, சரியா? இந்த நிறைய அக்கிரமங்கள் செய்யாதபடியை விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், இந்த மெசேஜை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம சொல்லி கேட்குறோம். சரியா? நன்றி.